ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தண்ணி வந்து தாராளமாக செலவு பண்ண முடியாதுங்க. நம்ம வீடு ஃபுல்லாக வந்து பக்கெட்டில் ரூமாக வந்து பக்கெட் மாற்றி மாற்றி வந்து தண்ணி வந்து மாப் போட முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 பக்கெட்லேயும் ஈக்குவலாக வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட்டில் வந்து ஏதாவது லிக்விட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று ப்ளைன் வாட்டர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து மாப் போட்டு வருவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு ரூமும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் மாப் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அலசருக்குன்னு ஒரு பக்கெட்டை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மாப்பை விட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த பக்கெட்டில் டிப் பண்ணி வந்து நீங்கள் மாப் போடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மாப் பண்ணிட்டு வரும்போது இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அந்த ஒரே பக்கெட்டில் வந்து சேர்ந்துக்குங்க. ஸோ நமக்கு அந்த இன்னொரு லிக்விட் மிக்ஸ் பண்ணியிருக்க பக்கெட் வந்து எப்பவுமே வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கே இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ஃபஸ்ட் அலசுற பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக அழுக்காக இருக்கும், செகண்ட் பக்கெட் வந்து நீட்டாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கெட் தண்ணிலேயே நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.